இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள். நாம் கீரவாணி என்ற ராகம் பற்றி பார்த்து மகிழ்ந்து கொண்டுள்ளோம். இது பற்றிய அடிப்படை, அதன் ஸ்வர அமைப்பு என்பது பற்றியெல்லாம் கூறிய நிலையில் 50கள் தொட்டு 70கள் வரையில் செவியில் இனிமையாக உணர்ந்த பாடல்கள் பற்றி ஏற்கனவே ஒரு சிறு பட்டியலை பார்த்தோம். அது முழுமையாக எல்லா பாடல்களையும் தன்னடக்கவில்லை. இன்னும் அநேக பாடல்கள் விடுபட்டுள்ளன. அதன் இனிமையை கருத்தில் கொள்ளும்போது அந்த கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. தற்பொழுது 70களுக்கு அடுத்து 80களில் கீரவாணி எந்த அளவிற்கு சினிமா பட உலகை ஆக்கிரமித்துள்ளது என்பதனை இளையராஜா அவர்களின் வருகைக்கு பிறகு நாம் தெளிவாக அறிகின்றோம். ஒரு 90% பாடல்கள் இந்த காலத்தில் 80களில், துல்லியமாக சொல்லவில்லை, பெரும்பாலான பாடல்கள் இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் தான் இந்த கீரவாணி என்பது பாடல்கள் செவியில் பட்டுள்ளன. 1-2 பாடல்கள் வெவ்வேறு இசையமைப்பாளர்களால் வைக்கப்பட்டுள்ளது. நம் விவராக பார்க்கும்போது இந்த 80களில் இளையராஜா அவர்கள் இசையில் என்னென்ன கீரவாணி ராக பாடல்கள் வந்துள்ளன என்பது பற்றி பார்க்கும்போது கரும்புவில் என்ற படம் வந்தது. அதனை அடுத்து ஜானி, தூறல் நின்று போச்சு, காதல் ஓவியம், ஆனந்த கும்மி, படிக்காதவன், நீதியின் மறுபக்கம், பாடும் பறவைகள், சின்னத்தம்பி, கடலோர கவிதைகள், பாடு நிலாவே, ரெட்டவால் குருவி, அபூர்வ சகோதரர்கள், ராஜாதி ராஜா என்று ஒரு 10-15 பாடல்கள், இனிமையான பாடல்கள் இங்கு நமக்கு செவியில் இனிமை உணர்ந்ததை எண்ணி எடுத்துக்கொண்டுள்ளோம். இந்த பாடல்கள் ஒரு மென்மையான, மனதை வருடக்கூடிய அமைப்பை கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே இந்த படங்களில் வரக்கூடிய எந்தெந்த பாடல்கள் கீரவாணி என்பது பற்றி நாம் எடுத்து பார்த்து அதன் சாயலை நாம் கூறிக்கொண்டு விசைப்பலகையில் கீபோர்டில் இசைத்தும் பார்ப்போம். தற்பொழுது கீபோர்டுக்கு தொடர்வோம். முதலில் கரும்புவில் என்ற படத்தில் மலர்களிலே ஆராதனை என்ற பாடலை பார்ப்போம். அடுத்து ஜானி என்ற படத்தில் காற்றில் செல்லும் கீதம் என்று ஜானகி அம்மா பாடிய பாடல். அடுத்து தூறல் நின்று போச்சு என்ற படத்தில் தங்கச்சங்கிலி பின்னும் பைங்கிளி.
அடுத்து காதல் ஓவியம் என்ற படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா பாடிய குயிலே குயிலே என்ற பாடல் இந்த கீரவாணியில் அமைந்துள்ளது. ஆனாலும் அநேக அந்நிய சுரங்கள் இதனை கலந்து வருகிறது. இசையின் ஓட்டத்தில் தாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து ஆனந்த கும்மி என்ற படத்தில் எஸ் ஜானகி எஸ்பி சைலஜா பாடிய ஒரு கிளி உருகுது உரிமையில் படுகுது என்ற பாடல். அடுத்து படிக்காதவன் என்ற படத்தில் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் என்ற பாடல். அடுத்து நீதியின் முற்பக்கம் என்ற படத்தில் மாலை கருக்களில் அந்த மல்லிகை தோட்டத்தில் என்ற பாடல். அடுத்து பாடும் பறவைகள் என்ற படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா பாடிய கீரவாணி கீரவாணி என்ற ராகத்தின் பெயரிலே வந்த பாடல்.
அடுத்து சின்னத்தம்பி என்ற படத்தில் சின்னமணி கோயிலே என்ற பாடல். அடுத்து கடலோர கவிதைகள் என்ற படத்தில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய கொடியிலை மல்லிகைப்பூ என்ற பாடல். அடுத்து பாடநிலவு என்ற படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடிய மலையோரம் வீசும் காத்து. அடுத்து ரெட்டைவால் குருவி என்ற படத்தில் ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய ராஜராஜ சோழன் நான். அடுத்து அபூர்வ சகோதரர்கள் என்ற படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் பாடிய உன்ன நினச்சி பாட்டு படித்தேன் தங்கமே ஞான தங்கமே. இதுபோல் ராஜாதி ராஜா என்ற படத்தில் ஒன் நெஞ்சத்திட்டு சொல்லு என்ற பாடல் பி சுசீலாவும் கே எஸ் சித்ராவும் பாடிய பாடல்.
அன்பர்களே, எங்கு அநேக பாடல்களை பார்த்தோம். எல்லா பாடல்களும் மிக இனிமையான இந்த கீரவாணியின் அந்த சாயலை அப்படியே தாங்கி வந்துள்ளதை நாம் அறிகின்றோம். இந்த பாடல்கள் அனைத்தும் இளையராஜா அவர்களின் இசையில் வந்த பாடல்கள் மிக இனிமையாக உள்ளன. இது 80களில் வந்த பாடல்கள். இம்மாதிரியாக இன்னும் இனிமையான பாடல்கள் 80க்கு பிறகு 90, 2000 என்ற வகைகளில் அநேக பாடல்கள் உள்ளன. இது பற்றி ஒன்றிரண்டாக நாம் தொகுத்து இதன் இசையமைப்பு, இதன் இனிமையை பற்றி நாம் அறிய வேண்டும். இவ்வாறாக பார்க்கும்போது கீரவாணி மிக இனிமையான ராகமென அறிகின்றோம். இவ்வாறு இந்த ராகத்தை நமது சுய தேடலில் எந்த அளவுக்கு இனிமை என்பதை கண்டறிகின்றோம். இது பற்றி மேலும் தொடர்வதற்கு, விவரங்கள் தெளிவாக நமக்கு ஏற்ற வகையில் பார்ப்பதற்கு நமது சேனலை நாம் ஏற்கனவே கூறியது போல சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடருங்கள். இந்த இனிமையை நாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட ராகத்திற்கும் என்று ஒரு இனிமையை நாம் குறித்து வைத்து கொண்டோம் எனில், காலப்போக்கில் நாம் இந்த பாடலை கேட்கும்போது இது கீரவாணி, இது நடபைரவி, இது ஜோன்புரி என்று நாம் எளிமையாக கண்டறிய முடியும். ஆகவே அன்பர்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மேலும் தொடர்வோம். அடுத்த கட்டமாக இப்பொழுது 80களில் வந்த பாடல்களை பார்த்தோம். 90களில் வந்த பாடல்களுக்கு அடுத்த கட்டமாக நகர்வோம். நன்றி, வணக்கம்.